வெல்கம் டு ரிஷிஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்திற்கு குடியரசுத் தலைவர் கேள்வி. நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஒரு 14 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட. இந்த ஆர்டிக்கிளில் இந்த 14 கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்கலாம். இதில் குடியரசுத் தலைவர் என்ன கேட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஆர்டிக்கிள் 200 பிரகாரம் கவர்னர் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணும்போது எதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ஆர்டிக்கிள் 200 பயன்படுத்தும் போது இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பயன்படுத்தும் போது ஒவ்வொரு தடவையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்கிட்ட அட்வைஸ் கேட்கணுமாங்கிறத கொஷினாக கேட்டிருக்காங்க. அண்ட் இதே ஆர்டிக்கிள் 200 பிரகாரம் ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. இந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஜஸ்டிசபிளாங்கிற ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. அண்ட் ஆர்டிக்கிள் 201 பிரகாரம் ஆளுநர் ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு சில பில்லை. இந்த ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய பில்லை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. இந்த டிஸ்கிரிஷனரி பவர் ஜஸ்டிசபிளாங்கிற ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஆர்டிக்கிள் 200 அண்ட் 201 பிரகாரம் கவர்னர் பார்த்திங்கன்னா மசோதாவை பில்ஸை ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரு. இந்த ரிசர்வ் பண்ணி வைக்கக்கூடிய மசோதாவுக்கு காலக்கெடு, அதாவது டைம் லைன் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்படலை. பட் ரீசன்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஆர்டிக்கிள் 142 பிரகாரம் இதற்கு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. குறிப்பிட்ட டைமுக்குள்ளாடி இந்த மசோதாவை கண்டிப்பாக பாஸ் பண்ணணுங்கிற ஒரு காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இந்த காலக்கெடு ஆர்டிக்கிள் 142 பிரகாரம் கொடுக்கலாமாங்கிற ஒரு கொஸ்டினையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே குடியரசுத் தலைவர் கேட்டிருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஒன், சர்வதேச கண்காணிப்பில் பாகிஸ்தான் அணு ஆயுதங்கள். இதில் ஒரு அமைப்பை பற்றி கொடுத்துருக்காங்க, IAEA. இதோடைய ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. TNPSC எக்ஸாம்ஸில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபுல் ஃபார்ம்ஸ் எல்லாம் கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. இந்த அமைப்பை 1957 கொண்டு வந்தாங்க. இந்த அமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா வியன்னா, ஆஸ்ட்ரியா. இந்த அமைப்பு யுனைடெட் நேஷன்ஸோடைய ஒரு ஏஜென்சி. இதில் 176 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியாவும் ஒரு மெம்பர். இந்த அமைப்புடைய மெயின் ஃபங்க்ஷன் என்ன பார்த்திங்கன்னா, நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை அமைதிக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுங்கிறது தான் இந்த அமைப்புடைய ஃபங்க்ஷன். ஸோ நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை பார்த்திங்கன்னா மிலிட்டரி பர்பஸ்க்காக பயன்படுத்தக்கூடாதுங்கிறதும் இந்த அமைப்புடைய மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். இதனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாடுகளும் அவங்களுடைய நியூக்ளியர் மெட்டீரியல்ஸை எதற்காக பயன்படுத்துகிறாங்கங்கிறத கண்காணிப்பாங்க இந்த அமைப்பு. இந்தியாவிலையும் கண்காணிச்சுட்டு இருக்காங்க. ஸோ பாகிஸ்தானில் கண்காணிக்கிறதுக்கு இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க. தென் உதகையில் 127வது மலர் கண்காட்சி. இதை ஃபேக்சுவலாக பார்த்துக்கோங்க. TNPSC இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. எத்தனாவது மலர் கண்காட்சிங்கிறதையும் கொஷினாக கேட்பாங்க. 127th. தென் நெக்ஸ்ட் ஒன், இதில் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. தனியார் பள்ளிகளில் இலவச சேர்க்கை தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவு. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 பிரகாரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் பார்த்திங்கன்னா 25% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் பார்த்திங்கன்னா 25% பிள்ளைங்களை கொடுக்கணுங்கிறத ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் பார்த்திங்கன்னா ஃப்ரீ எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த சட்டத்தில். தட் எடிட்டோரியல் பேஜில் பார்த்திங்கன்னா விராட் கோலி பற்றி கொடுத்துருக்காங்க. விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. ஸோ டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 123 டெஸ்ட் போட்டியில் 9230 ரன்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த ரன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, மேபி எக்ஸாம்ஸில் கேட்கப்படலாம். ஸோ இந்தியாவில் பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா 4வது அதிக ரன்ஸ் எடுத்த பிளேயர் தான் விராட் கோலி. சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், சுனில் கவாஸ்கருக்கு பிறகு விராட் கோலி அதிகமாக ரன் எடுத்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஆல்ரெடி விராட் கோலி பார்த்திங்கன்னா T20லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காரு. அண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவின் வெற்றிகரமான டெஸ்ட் கேப்டன் விராட் கோலி. 68 கேம்ஸில் 40 கேம்ஸில் அவர் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. தென் ஒரு விஷயத்தை துணை முதல்வர் சொல்லியிருக்காரு. தமிழகத்தில் 43% காவல் நிலையங்கள் பெண் அதிகாரிகள் தலைமையில் செயல்படுகின்றன. இதை ஃபேக்டை பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழகத்தில் முதலாக 22 பெண்கள் காவல் பணிக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. எந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1973.
தென் பெங்களூருவை 7 மாநகராட்சியாக பிரிக்கும் கிரேட்டர் பெங்களூரு நிர்வாக சட்டம் அமல். பெங்களூரு, இந்த பெங்களூர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் பெங்களூரு நகராட்சி வாரியமாக உருவாக்கப்பட்டது பார்த்திங்கன்னா 1862. இதை கொடுத்துருக்காங்க. 1862 இது உருவாச்சு. தற்போது கிரேட்டர் பெங்களூரு நிர்வாக சட்டம் அமல்படுத்தியிருக்காங்க. தென் PSLV C61 பற்றி கொடுத்துருக்காங்க. PSLV C61 வந்து பார்த்திங்கன்னா ISROவுடைய 101வது சேட்டலைட். இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ராக்கெட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா எர்த் அப்சர்வேட்டரி சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறாங்க. EOS-09. இது வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி ஹெவியஸ்ட் சேட்டலைட். டோட்டல் கிலோகிராம் வந்து 1700 கிலோகிராம். ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணுறாங்க. இந்த சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ பாதுகாப்பு, தென் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், விவசாயம், இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயன்படும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். தென் இதில் ஒரு சட்டம் கொடுத்துருக்காங்க. தேசிய பாதுகாப்பு சட்டம், நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் வந்து 1980 கொண்டு வந்தாங்க. இந்த சட்டம் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நபரை வந்து டீடைன் பண்ணலாம். அதற்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க இந்த நேஷ்னல் செக்யூரிட்டி ஆக்ட் பிரகாரம். தென் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் இதில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒரு தடவை கூட பார்க்கலாம், முன்னாடி பார்த்துருக்கோம். இண்டஸ் ரிவர் ட்ரைட்டியை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரைட்டி வந்து 1960 கொண்டு வந்தாங்க. இண்டஸ் ரிவர் வந்து மானசரோவர் லேக்லேருந்து ஒரிஜினேட் ஆகுது. இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் இதில் 5 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது. சட்லஜ், பியாஸ், ரெவி, ஜலம், செனாப். இதில் வெஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ், செனாப், ஜலம், இந்த 3 ரிவர்ஸும் வந்து பாகிஸ்தானுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ங்கிறத வந்து இந்த ட்ரீட்டியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஈஸ்டர்ன் ரிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெவி, பியாஸ், சட்லஜ், RBS சொல்லுவாங்க. இந்த 3 ரிவர்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு பயன்படுத்திக்கலாம். இதில் ஏதாச்சும் டிஸ்பியூட் வந்துச்சுன்னா இதை செட்டில் பண்ணுறதுக்காக பெர்மனன்ட் இண்டஸ் கமிஷனையும் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த ட்ரீட்டி பிரகாரம். இந்த ட்ரீட்டியை வந்து பார்த்திங்கன்னா தற்போது இந்தியா நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க.